ஜெப்டோல் இருந்து ஃப்ரோசன் சிக்கன் 1/2 kg ஓடுது 2 வாங்கியிருக்கோம். ஸோ இதை வச்சு நம்ம சிக்கன் செய்ய போகிறோம். இது வந்துட்டு 99 rupees. ஸோ அதை டக்குன்னு வாங்கி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுங்கிற ப்ரொசீஜரை பார்க்கலாம். சிம்பிளாக 5 minutesல இந்த வீடியோவை முடிச்சிருக்கேன். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் இந்த சிக்கன் ஃபஸ்ட்டு செய்கிறோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேஸ்ட்டு செய்யணும். இந்த பேஸ்ட்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா சோம்பு, மிளகு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டெல்லாம் இருக்குது. இதை செஞ்ச வீடியோவை நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்லே அப்லோடு பண்ணியிருக்கோம். இதோட கரெக்டான எக்ஸாக்டான ஃபுல் வீடியோ லிங்க் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்புறம் இங்கே மேலே தெரியும், அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம இந்த சிக்கனை தான் ட்ரை பண்ண போகிறோம். அதனால் இந்த சிக்கனை போட்டு நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு மெயினானது இந்த பேஸ்ட்டு தான். ஸோ அதனால தான் இந்த ப்ரொசீஜர் பெருசாக்க வேணாமேன்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிக்கிறேன். இல்லை நீங்கள் இதை ஃபுல்லாக செஞ்சு பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சுருக்கேன், அதை போய் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌனில் மாறிடுச்சு. இப்போ நம்மளோட ஸ்டவ்வை வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சிக்கனை வந்துட்டு கொட்டியாச்சு. நம்ம சூப்பராக இருக்குது சிக்கனு. அதாவது நம்ம நல்லா வாஷ் பண்ணணும். இந்த மாதிரி எப்படி வருதுன்ட்டு கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. இதில் ஒரு லெக் பீஸோடு சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா பீசஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஆனால் ஒரு பேக்கெட் நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. அதாவது ஒரு பேக்கெட்டில் ஒரு லெக் பீஸு, அப்புறம் கொஞ்சம் பெரிய பீசஸ்லாம் இருக்குது. இது வந்துட்டு பிரியாணி செய்கிறதுக்கு கரெக்டாக சூட் ஆகும். ஸோ வேணுங்கிறவங்க இதையும் வாங்கி செஞ்சுக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா இல்லை தனியா. இதை நல்லா கலக்கிட்டு, ஸோ இந்த மசாலாவை நல்லா கலக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் இதை வேக வைக்கணும். ஏன்னா பீசஸ் ரொம்ப பெருசாக இருக்கனால. ஸோ இதில் சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கு. ஸோ 10 நிமிஷம் இது வேக வைக்கலாம். ஸோ இது வரைக்கும் 5 minutes ஆகிருக்கு. சிக்கன் ஓரளவுக்கு வெந்திருக்கு. தென் நம்ம வதக்கி வச்சுருந்ததை இப்போ அரைக்க போகிறோம். அதை அரைச்சிட்டு இதுக்குள்ளே நம்ம ஊற்றணும். பார்க்கவே சூப்பராக இருக்குது. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதுக்குள்ளே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரோசன் சிக்கன் வாங்கி சமைச்சிருக்கோம் எங்கள் ஃபேமிலியில். அவ்வளோதான். இப்போ நல்லா கலக்கி விட்டால் போதும். நம்ம வதக்குனது இன்னொரு பேட்ச் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்குள்ளே கொதிக்கிட்டு. ஸோ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிருக்கு. ஸோ இந்த சிக்கனை வந்துட்டு 1/2 kg 500 grams 99க்கு வாங்குச்சு. அது மாதிரி 2 பேக்கெட் வாங்குச்சு. டோட்டலாக 198 ஆச்சு. இது ப்ராஃபிட் தான். இருந்தாலும் இது வந்துட்டு ஃப்ரோசன் சிக்கன் அப்படிங்கிறதுனால அடிக்கடி சாப்பிட்றது நல்லது கிடையாது. ஸோ அவ்வளோதான். நம்ம ப்ராசஸ் இதோடு முடிஞ்சுது. சிக்கன் வந்துட்டு முக்கால்வாசி வந்துருச்சு. இன்னும் 15 to 20 minutesல ரெடி ஆகிடும். அது வரைக்கும் நம்ம மீடியம் ஹீட்டில் குக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சிக்கன் ரெடி. ஸோ புரிஞ்சோடனே பார்க்கலாம். ஸோ நம்ம சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது டோட்டலாக 15 minutes ஆச்சு வேகிறதுக்கு. இப்போ இதில் இன்னொரு ட்ராபேக் என்னென்னா, இப்போ டேஸ்ட் பண்ணுறப்ப தான் தெரியுது சிக்கன் பீசஸ் ரொம்ப பெருசாக இருக்கு. உள்ளுக்குள்ளார இந்த டேஸ்ட்டு ஃபுல்லாக இறங்கலை.